சப்பாத்திக்கு யூசுவலாக செய்கிற சைட் டிஷ் மாதிரி இல்லாமல் ஒரு டைம் இந்த பீட்ரூட் குருமா செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு பீட்ரூட்டை கொடுத்த மாதிரியும் ஆச்சு, சப்பாத்திக்கு குருமா செஞ்ச மாதிரியும் ஆச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கசகசா, சோம்பு, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகாய் எண்ணெயிலே 2 நிமிஷம் வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய பீட்ரூட்டு, அது கூட வந்து ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு கொஞ்சம் இந்த கொழுப்பு கன்சிஸ்டன்சிக்காக போட்டிருக்கேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் பீட்ரூட் மட்டும் போட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்து போட்டு உப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா குக்கரை மூடி விசில் விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா 1 பாட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப குயிக்காக சூப்பர் டெலிஷியஸ் பீட்ரூட் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட்டே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த குருமாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சக்ஸஸும் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.